ஹலோ ஆல் வணக்கம் ஃபீடாக் வெல்கம் டு த ஷோ. நம்ம வந்து எல்லா டீமும் பார்த்துட்டே இருக்கோம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுல இருந்து இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ட்ரேட் பண்ணாங்க. ஃபெரேரா கொடுத்தாங்க, நிதிஷ் ராணா உள்ள கொண்டு வந்தாங்க, லோக்கல் டெல்லி பாய. நிறைய ஆக்ஷன் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ நான் அப்படியே டீமை படிச்சிடுறேன். படிங்க அங்கிருந்து சார். வி கேன் ஸ்டார்ட். டன். ஓகே. இவங்க வந்து பிருத்வி ஷா உள்ள வந்திருக்காரு, கருண் நாயர், நிதிஷ் ராணா ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேடு, பத்தும் நிசாங்கா நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அவர் வந்துட்டார் உள்ள. அசுதோஷ் சர்மா, டேவிட் மில்லர் உள்ள வந்திருக்காரு. பேஸ் பிரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படியே எடுத்து உள்ள போட்டாங்க. சமீர் ரிஸ்வி, ஷாஹில் பராக் உள்ள வந்திருக்காரு. கேஎல் ராகுல், அபிஷேக் போரல், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், பென் டக்கெட் உள்ள வந்திருக்காரு. அக்சர் பட்டேல், விப்ரஜ் நிகம், கைல் ஜெமிசன் உள்ள வந்திருக்காரு. ஆக்யூப் நவி பயங்கரமா சண்டை போட்டு எடுத்தாங்க, அவ்வளவு காசு கொடுத்து. மாதவ் திவாரி எடுத்திருக்காங்க. டி விஜய் எடுத்திருக்காங்க. அஜய் மண்டல், குல்தீப் யாதவ், மிச்சி ஸ்டார்க்கு, முகேஷ் குமார், நடராஜன், லுங்கி இங்கிடி, கடைசியா வந்து துஷ்மந்த சமீரா. இதுதான் இவங்களுடைய டீம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பியூட்டிஃபுல் டீம் எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி போவாங்கன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ரெண்டு காம்பினேஷன் கொடுக்குறேன். ரெண்டு காம்பினேஷன் இவங்க போகலாம், அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிள் டீம் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எப்படின்னா, கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் வித் அபிஷேக் போரல், நிதிஷ் ராணா, டேவிட் மில்லர், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், மிச்சேல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் டி நட்ராஜன். அவங்க இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் bowlers, துஷ்மந்தா சமீரா, லுங்கி எங்கிடி பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ், ஆர் கைல் ஜெமிசன். இந்த ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowling ஸ்லாட் கொஞ்சம் வீக்கா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். பட் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they are going to open with KL Rahul and Ben Duckett or Pathum Nissanka. ஒன் டவுன் வந்துட்டு அபிஷேக் போரல் ஆடிட்டு, டூ டவுன் நிதிஷ் ராணா ஆடிட்டு, த்ரீ டவுன் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் ஆடிட்டு, டேவிட் மில்லரை டிராப் பண்ணிட்டு அசுதோஷ் சர்மா, அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், ஸ்டார்க்கு, குல்தீப், நட்ராஜன் இருப்பாங்க. இந்த ரெண்டு பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. நட்ராஜனுக்கு பதிலாக தான் அந்த ஆக்கிப் நபி எடுத்திருக்காங்க. ஒரு செம பிக் அந்த ஆக்கிப் நபி, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, தேவோட லுங்கி எங்கடிக்கோ ஒரு கைல் ஜெமிசன்கோ பதில தே குட் ஹவ் கான் வித் ஒன் ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஃபாஸ்ட் பவுலர். அந்த மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா பத்தும் நிசாங்கா, பென் டக்கெட் ரெண்டு பேருமே குவாலிட்டி பிளேயர்ஸ். ரெண்டு பேரும் அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா போரல் இஸ் ஆல்சோ பர்ஃபார்ம் வெல் ஓப்பனிங் த பேட்டிங். ராகுல் அவரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. நான் சொல்ற மாதிரி இந்த காம்பினேஷன் தான் ஆடுவாங்க. ஸ்டப்ஸ், மில்லர் ரெண்டு பேருமே ஆடுவாங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு மில்லர் மேல கான்பிடன்ஸ் இல்லை, வேர்ல்ட் கப்ல மில்லர் அடிக்கலன்னா பத்தும் நிசாங்காவோ பென் டக்கட்டையோ மேல இறக்கிட்டு அவங்க இது பண்ணிருக்கலாம். அவங்க எங்க ஒரே ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துட்டு கான் ஹார்ட் ஃபார் லுங்கி எங்கிடி, கைல் ஜெமிசன் பதில் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு அந்த பணத்தையும் சேவ் பண்ணிட்டு ஒரு ஹை ப்ரொஃபைல் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவங்க போயிருக்கலாம். ஏன் அதை அவங்க போகல அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அஜய் மண்டல் ஆட முடியாது. சொல்லுங்க சார். ஓகே, முடிச்சிட்டு வாங்க. நீங்க முடிச்சிருங்க, நான் சொல்றேன். கருண் நாயரை ஆட முடியாது, மாதவ் திவாரி ஆட முடியாது, சமீர் ரிஸ்வி ஆட முடியாது, திரிபுர்ணா விஜய் ஆட முடியாது. அந்த சாஹில் பாரிக்ன்றவரு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அவரையும் ஆட முடியாது. பிருத்திவிஷா இருக்காரு, பிருத்திவிஷாவையும் ஆட முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு பிளேயிங்ல வந்து ரொம்ப கிளியர். இதுலதான் ஜகிள் பண்ணுவாங்க. ஒரு செம டீம் எடுத்துக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப ஸ்டார்க் இஸ் அ ஸ்ட்ரைக் போலரு, நட்ராஜன் இஸ் அ வெரி குட் போலரு, குல்தீப் இஸ் அ ஸ்ட்ரைக் போலரு, அக்ஷர் பட்டேல் இஸ் அ வெரி குட் போலரு, விப்ராஜ் நிகம் இஸ் அ வெரி குட் போலரு. அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ்த் போலர் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சூப்பர்பா, இன்னும் கொஞ்சம் நல்ல. தமிழா பேட் போலர்லாம் சொல்ல, கைல் ஜெமிசன் பேட் போலர்னு சொல்ல, எங்கடி பேட் போலர்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான போலர் எடுத்தா இந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்ன்றது என்னோட இது. சோ அதனால இவங்க நல்ல டீம் தான் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க. அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஆண்ட்ரிக் நாக்கியா கூட அவங்க போயிருக்காங்க. ஏற்கனவே டெல்லிக்கு ஆடினவர் தான் அவரு. ஏன் அவங்க அவ்வளவு டூ விட்டாங்க? பேஸ் விட்டாங்கல்ல அந்த நோக்கியாவை, இவங்களே போயிருக்கலாமே. நான் வந்து உங்களை கேள்வி கேட்கிறேன். யூ காட் துஷ்மந்தா சமீரா, எங்கிடி, கைல் ஜெமிசன், ஆண்ட்ரிக் நார்கே. who will be your first choice? நாக்கியா தான் ஆடணும். அதுதான் அவங்க ஏன் விட்டுருக்காங்கன்னு எனக்கு புரியல. அது ஒண்ணு. இப்ப நீங்க சொல்ற பிள்ளைங்க முகேஷ் குமார் இல்லையே போயிடா? நான் தான் முகேஷ் இல்லையே. ஓ, முகேஷ் குமாரை விட்டுட்டேன் நானு. கரெக்ட். முகேஷ் குமார் எப்படி விட்டேன்னு புரியல எனக்கு. ஆமா, முகேஷ் குமார் கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு. சோ இதுல அவங்க இன்னொரு விஷயமும் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா ரெண்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுத்ததுனால அந்த மாதிரி யோசிக்கிறேன். இப்ப இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க,
இம்பாக்ட் சப்ப முகேஷ் குமாரை வச்சுட்டாங்கன்னா அபிஷேக் போறலோ இல்லைன்னா நிதிஷ் ராணாக்கோ பதில தே கேன் கெட் பென் டக்கட் ஆர் பத்தும் நிசாங்கா இன். இப்போ வந்து இந்த ரெண்டு பேர்ல யாராவது அப்படிதான் அவங்க போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா இப்போ வந்து அபிஷேக் போரோட விக்கெட் கீப்பிங் இது தேவையில்லை. KL ராகுல் இஸ் கோயிங் டு கீப் விக்கெட்ஸ். இப்ப நிதிஷ் ராணாவோட ஃபார்ம் எப்படி இருக்கு, போரலோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் நல்ல வேளை முகேஷ் விட்டேன், எப்படி விட்டேன்னு தெரியல. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப தெரிச பெண்ட கட்டு செம்மாட்டி அடிச்சிருவாரு, லெப்ட் ஹேண்டர் வேற உங்களுக்கு. அவங்க என்ன யோசிப்பாங்க, நீங்க சொல்றது கரெக்ட், முகேஷ் குமார் தான் வந்து இம்பாக்ட்ஸ் அப்ப வந்துட்டு ஒன் ஆஃப் அபிஷேக் போரல் ஆர் நிதிஷ் ராணா வில் மிஸ் அவுட் அண்ட் தே வில் கெட் பென் டக்கெட்னு. அப்படி பென் டக்கெட் அடிக்கலனாலும் பத்தும் நிசாங்கா கொண்டு வந்துருவாங்க. பத்தும் நிசாங்கா 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. இந்தியாவோடய செம்ம அடி அடிச்சாரு இந்த 3 T20 சீரிஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை, எல்லா ஃபார்மேட்லயும் அவர் ரன் அடிக்கிறார் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ யூ ஆர் ரைட், பட் ஸ்டில் ஐ ஃபீல் என்ன சொல்றது, அது ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால தே மைட் கோ வித் பென் டக்கட். யூ ஆர் ரைட், முகேஷ் குமார் வில் பிளே இன் தட் இம்பாக்ட் சப் ரோல். ஸோ தட் இஸ் ஆல்சோ சார்ட்டட் அவுட். செம டீம் வச்சிருக்காங்க இவங்க. எனக்கு என்னமோ தோணுது தே வில் பி a ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கண்டெண்டர் ஃபார் டாப் 4 அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இப்போ பிளேயிங் 11 என்ன கரெக்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டான ஒரு பாதையில. எஸ் யூ ஆர் ரைட். இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. போலிங் வந்துட்டு அட்டாக்கிங் போலிங் யூனிட் போன வருஷமே நம்ம சொன்னோம் தட் போலிங் யூனிட் இஸ் வெரி குட். ஏன்னா ஒரு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பாலர் ஸ்டாக் வச்சிருக்காங்க, ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் குல்தீப் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டெயின் பண்ற ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, கண்டெயின் பண்ற பாஸ் பவுலர் நட்ராஜன் பி ஸ்பிட் இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு, இந்த ஆகிப் நவியும் இருக்காருங்கும் போது இது ஒரு செம டீமா எனக்கு தோணுது. இவங்க பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இல்லன்றீங்களா இல்ல இருக்கு ஆனா கஷ்டப்படுவாங்கன்றீங்களா? இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு தான் சொல்ல தோணுது. என்னன்னா இவங்க வந்து போன வாட்டி எல்லா மேட்சும் ஜெயிச்சாங்க போயிட. ஹாஃப் வே த்ரூ த டோர்னமெண்ட் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் இருந்திருப்பாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வேர் லீடிங். கண்டிப்பா வந்து இவங்க குவாலிஃபை ஆவாங்கலாம் யாரும் சொல்லல. இவங்க வந்து குவாலிஃபையர்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் முதல்ல சொன்னீங்க வீல்ஸ் கம்மிங் ஆஃப்னு. இந்த டீமுக்கு தான் சொன்னீங்க, அவங்களுக்கும் சொன்னீங்க, பட் இவங்களுக்கு தான் முதல்ல சொன்னீங்க. நான் கூட சரி நான் நிறைய பிளேயர் இதா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் வீல்ஸ் கேம் ஆஃப், அவங்க குவாலிஃபை ஆகல. இதுல என்னன்னா இப்ப இவங்க 2-3 காம்பினேஷன் நீங்களே சொல்றீங்கல்ல, பிளேயிங் 11 சொல்லும்போது 2-3 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி டீம் நான் கிரிக்கெட் பார்த்த வியூவரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்கலாம் வந்து ஒரு 2-3 மேட்ச் ஜெயிக்கல அப்படின்னா ஒரு கன்விக்ஷனோட இதுதான் இந்த பிளேயர் தான் இவங்க தான் பிளேயிங் 11 பேக் பண்ணாம இஷ்டத்துக்கு பிளேயிங் 11 மாத்தியே வந்து கொஞ்சம் பேடா போற டீம்ல இதுவும் ஒண்ணு நான் பார்த்து அப்சர்வ் பண்ணதுல. இவங்க வந்து போன வாட்டியும் அப்படிதான் முஸ்தபிசர் கொண்டு வந்தாங்க, சமீரா கொண்டு வந்தாங்க, கருண் நாயரை முன்னாடி பின்னாடி கொண்டு வந்தாங்க, KL ராகுல கீழே கொண்டு வந்தாங்க. இவ்வளவு தேவையில்லை, இவங்க இவ்வளவு பண்ண தேவையில்லை. ஒரு சாம்பார், ஒரு குழம்பு, ஒரு கூட்டு பொரியல் வச்சா போதும். இவங்க வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சு அதை சாப்பிட முடியாது. அப்புறம் அந்த மாதிரி பண்ணாம இவங்க எடுத்த உங்களுடைய பெஸ்ட் 11 எது அப்படின்னு எடுத்துட்டு அதை பேக் பண்ணாங்க அப்படின்னாலே வந்து தே ஹாவ் த ஃபயர் பவர் டு டூ இட் அண்ட் கெட் த ஜாப் டன். பட் நான் 200% சொல்றேன், அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. 2-3 மேட்ச் தோத்து இஷ்டத்துக்கு எல்லா காம்பினேஷனையும் மாத்தி அடி வாங்கிடுவாங்க. அதான் சொல்றேனே, நம்ம சொல்றது எப்படின்னா இந்த டீம் இப்படி இருக்கு, ஒண்ணு இந்த காம்பினேஷன் ஆடணும் இல்லைன்னா அந்த காம்பினேஷன் ஆடணும். நீங்க தெரிஞ்ச குட் சான்ஸ் KL ராகுல நம்பர் 5 இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் அவங்க இறக்குனாங்க. இப்ப நம்ம எப்படின்னா we are clear with your vision on if they play that playing 11 with this batting order, either this combination or that combination, both looks good ன்னு. அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி கண்ணா பின்னான்னு இவங்க வந்து சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா then no one can be responsible. That's what exactly has happened at the back end of the tournament. உங்களுக்கு பாப் டுப்ளஸியும் அங்கேயும் இங்கேயும் இழுத்து அடிச்சாங்க, அதையும் பண்ணாங்க. ஏகப்பட்ட இது பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனாலதான் நீங்க சொன்ன மாதிரி குவாலிஃபயர்ஸ் ஆட வேண்டிய டீம் அதுக்கப்புறம் கடைசியில எலிமினேட்டர் கூட ஆடாம போறதுக்கான காரணம் they are only responsible for that. ஆனா ஓவரால் பேலன்ஸ் வாட் they have done in the auction ரொம்ப நல்லா எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க இவங்கன்றதுனால they have a chanceன்றேன். நம்மளோட ஸ்டேல எப்படி 5 டீம் சொல்லுவோம், 5 டீம்ல 4 டீம் போகும் அப்படின்னு. இப்ப என்னோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா 5 டீம் நான் சொல்ல போறேன் அந்த சான்சஸ் இருக்கிற டீம்னு. அதுல நான் 4 டீம் ஆல்ரெடி இப்ப சொல்லிடுறேன் இவங்களையும் சேர்த்து. தட் இஸ் டெல்லி, மும்பை, பஞ்சாப் அண்ட் RCB. நீங்க வந்துட்டு மும்பை, சென்னை சூப்பர் கிங்ஸ், RCB, CSK, பஞ்சாப் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ஒரு 4 டீம், இன்னொரு டீம் இருக்கு உங்களுக்கும். ஸோ நீங்க டெல்லி சொல்லல, நான் வந்துட்டு CSK சொல்லல. தட் இஸ் ஒன்லி திங். இவங்களும் வந்து செம காம்பினேஷன் வச்சிருக்காங்க.
The most important thing, most difficult entity for you to get as a team is a bowling unit is one strike bowler up front, genuine strike bowler in power play Stark, and a genuine strike bowler in the middle overs Kuldeep. அதுக்கப்புறம் ரெண்டு சப்போர்ட் bowlers who can go less than 30. அந்த குவாலிட்டி உங்களுக்கு இருக்கு. பேட்டிங் டீப்பா ஆடுற குவாலிட்டி பிகாஸ் ஆஃப் விப்ராஜ்னிகம் கம்மிங் அட் நம்பர் 8 இருக்கு. ஸ்டார்க் கேன் ஆல்சோ பேட்ன்றதுனால ஐ ஃபீல் தட் தே ஆர் ஆல்சோ கோயிங் டு பி மை டாப் 5 பிக்ஸ்ன்னு. இப்போ அதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்றீங்க இவங்க வரமாட்டாங்கன்னு. இல்ல நான் ரூல் அவுட் பண்ண விட நல்ல டீம் தான், கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து மெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்றேன்னா, டாப் 3 நம்ம ஏற்கனவே பேசணும். டாப் 3 ரன் அடிக்கணும், டாப் 4 கொஞ்சம் சாலிடா இருக்கணும். இவங்களோட டாப் 3 என்னன்னு இப்ப உங்களாலையும் சொல்ல முடியல, என்னாலையும் சொல்ல முடியல. நீங்களே கேஎல் ராகுல் இவங்க கீழே அனுப்பிச்சுட்டாலும் அனுப்பிச்சுடுவாங்கன்றீங்க. அப்ப அவர் டாப் 3ல இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். டக்கெட் இருப்பாரா, இல்லாமலும் போகலாம். பத்தும் நிசங்கா இருப்பாரா, இல்லாமலும் போகலாம். அபிஷேக் போரல் இருப்பாரா, இல்லாமலும் போகலாம். நிதிஷ் ராணா இருப்பாரா, இல்லாமலும் போகலாம். அப்படின்றப்ப நீங்க நிறைய ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. பிருத்திவிஷான்னு ஒருத்தர் வேற எடுத்து வச்சிருக்காங்க, நமக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் மேபி அவங்களுக்கு தெரியும், நம்மள மாதிரி ஆட்களுக்கு தெரியாம இருக்கு. பட் தென் ஒரு டாப் 3 இப்ப நீங்க கில்லு, சாய் சுதர்ஷன், பட்லர் நீங்க சொன்னீங்களே எனிபடிஸ் கெஸ் அப்படின்னு, அந்த மாதிரி நீங்க டாப் 3 சொல்லுவீங்கன்னா இப்ப நம்மளால சொல்ல முடியலையே. ஆனா நாங்க எல்லா ஆப்ஷனும் வச்சிருக்கோம் அப்படின்னா வச்சிருக்க ஆப்ஷன் நீங்க பேக் பண்ணணும். அப்ப இல்லாட்டி நீங்க மிட் டோர்னமெண்ட் இஷ்டத்துக்கு மாத்த முடியாது. 7 இந்தியன் இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்தா 8 இந்தியன் பிளேயர் தான் ஆட முடியும். ஆனா போன வாட்டி ஆடினவங்களை வச்சே நான் சொல்றேன். கேஎல் ராகுல் 1, போன வாட்டி கருண் நாயர் பிளேட் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். இந்த வாட்டி ஆட மாட்டாங்கன்னு சொல்லலாம். பட் தென் கருண் நாயர் 2, நிதிஷ் ராணா 3, அசுதோஷ் சர்மா 4, சமீர் ரிஸ்வியும் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு 5, பிருத்விஷா கண்டென்ஷன் இருந்தாருன்னா 6, அபிஷேக் போரல் 7, விப்ராஜ்னிகம் 8, அக்சர் பட்டேல் 9, குல்தீப் யாதவ் 10, நடராஜன் 11, முகேஷ் குமார் 12. இவங்க வந்து 12 வந்து நல்ல இந்தியன் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, 12 பேரு. சோ 12 பேர்ல அவங்க எப்படி போயிடாங்க 8 பேரை அவங்க கரெக்டா எடுக்கணும். அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல அவங்க சொதப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு நான் அதான் காட் சம் கான்பிடன்ஸ் நேமக் பதானி. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் ஐபிஎல் ஹீஸ் நல்லாவே பண்ணாரு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அந்த அதுக்கப்புறம் அந்த கடைசியில வந்து சைக்கிள் வேகமா ஓடும் போது அவங்களால கட்டுப்படுத்த முடியல ஒழிய, இவங்க அதான் சொல்ற 2 காம்பினேஷன் போனாலும் எனக்கு ஓகே. ஒன் ஆஃப் நிதிஷ் ராணா ஆர் அபிஷேக் போரோல உட்காத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபாரின் ஓவர்சீஸ் பத்தும் நிசாங்கா ஆர் பென் டக்கட் எடுத்துன்னு வந்துட்டு ஒரு ஃபாரின் ஓவர்சீஸே உட்காத்தி வச்சுட்டு உங்களுக்கு வந்து முகேஷ் குமாரை வந்துட்டு இம்பாக்ட் சம்பா வச்சுட்டோம். இல்லைன்னா 2 ஃபாரின் ஓவர்சீஸையும் உட்காத்தி வச்சுட்டு பேட்ஸ்மேனை போரல்ல இவரு 2 பேரையுமே நிதிஷ் ராணாவையும் ஆடிட்டு உங்களுக்கு வந்து ஃபாரின்ல அது கைல் ஜெமிசனோ, லுங்கி என்கிடியோ, துஷ்மதா சமீராவோ எப்படி பண்ணாலும் டீம் டசன்ட் லுக் பேட். பட் தே வாண்ட் டு மேக் ஷூர் தே டோன்ட் வாண்ட் டு பிரேக் த காம்பினேஷன் வாட் வி ஆர் டிஸ்கசிங். அந்த காம்பினேஷன் அவங்க பிரேக் பண்ணலன்னா ஐ திங்க் தே வில் கெட் ரிசல்ட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஆக்ஷன்ல, ரிட்டர்ன்ஸும் நல்லா பண்ணாங்க, ஆக்ஷனும் நல்லா பண்ணிருக்காங்க. இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். சூப்பர். அதுதான் ஸ்டெப் 1 ஆக்ஷன், ஸ்டெப் 2 கிராக்கிங் த ரைட் பிளேயிங் 11, ஸ்டெப் 3 வந்து போய் ஃபீல்டில் ஆடுறது. ஸ்டெப் 1 அவங்க நல்லாவே பண்ணிட்டாங்க. ஸ்டெப் 1 நல்லா பண்ணது என்னன்னா டூ many ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க ஸ்டெப் 2 கரெக்டா கிராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டெப் 3 ஈஸியா தான் இருக்கும். சோ அதுல எந்த இதுவுமே நல்ல டீம் இல்லை, இவங்க குப்பையா எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லல. ரொம்ப நல்ல டீம் எடுத்திருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதி புத்திசாலிக்கு வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும், அதுதான் இவங்களுக்கும் இருக்க போகுதோ அப்படின்னு தோணுது. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் இவங்க அக்யூப் நபி அவ்வளவு கொடுத்து எடுத்தாங்க. இப்ப நீங்க சொன்ன பிளேயிங் லெவல்ல அக்யூப் நபியும் இல்ல, யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன 12லயும் அவர் இல்ல, 13ஆவதா அவர் இருக்காரு. சோ அப்படி இருக்கிறப்ப ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தானே. இல்ல நட்ராஜனுக்கு தான் அவர் பேக்கப்பா ஆக்கிப் நபி எடுத்திருக்காங்க. நட்ராஜன் அதுவும் பெருசா கிரிக்கெட்டே ஆடல அவரு. அந்த ஒரே ஒரு இதுக்காக நட்ராஜனை கொடுக்க கூடாது, ஒரு நல்ல ப்ராடக்ட்ன்றதுனால வச்சிருக்காங்க. இப்ப நட்ராஜன் இல்லைன்னா என்னன்னு ஒரி அபவுட் இட். ஏன்னா இம்பாக்ட் சர்மா முகேஷ் குமார் இருக்கார், ஆக்கிப் நபி எடுத்துன்னு நிறைய நான் பார்த்திருக்கேன், நல்லாவே போடுறாரு அவரு, ரீசெண்டா போடுறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அந்த இதுவும் அவங்களுக்கு வந்துட்டு சார்ட்டட் அவுட்ன்ற நானு. நீங்க சொல்ற மாதிரி ரிசோர்சஸ கரெக்டா யூசணும். ரிசோர்சஸ கரெக்டா யூஸ் பண்ணாம சொதப்புனாங்கன்னா தேர் கோயிங் டு பி a big problem. There's no second thoughts about it. ஆமா. சோ பாக்கலாம் இந்த டீம் எப்படி பண்றாங்கன்னு. எக்ஸைட்டிங் டீம் நோ டவுட் ஆன் பேப்பர். தே பிளே சம் எக்ஸைட்டிங் கிரிக்கெட். குவாலிஃபை ஆனா நல்லதான், குட் ஃபார் தம், பெஸ்ட் விஷஸ் டு த டீம். பட் அவங்க வந்து கரெக்டான பிளேயிங் லெவல்ல கிராக் பண்றாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி உங்க ஃபைனல் தாட் சொல்லிருப்பீங்க. அதான் சார், என்னை பொறுத்த வரைக்கும் வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு டீமை கொடுத்தீங்கன்னா I'll be licking my lips. எனக்கு எல்லா ரிசோர்ஸும் கவர்டா இருக்கு, அட்டாக்கிங் ஆப்ஷன் வித் போத் பேட் அண்ட் பால் இருக்குன்னு I'll be excited. பார்ப்போம். ஐ ரியலி பிலீவ் வேமக் பதானி இஸ் அ வெரி குட் கோச். யூ வில் டர்ன் இட் அரவுண்ட்னு. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். நம்ம அடுத்த டீம்
V ஸ்கொயர் மைனஸ் 4AC பை 2K மேல ஒரு ஸ்கொயர் ரூட். தி எக்ஸைட்டிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அன்பார்ச்சுனேட்டா போன தடவை வந்துட்டு அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போல. இந்த தடவை அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்ப்போம். வில் கம் பேக் அண்ட் டூ தட் ப்ரிவ்யூ வித் வெரி ஓன் ஆக்டோபஸ். அன்டில் தென் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பை பை.